ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. அந்த இடத்துல சின்னதாக ஃபென்சிங் போட்டு கார்டன் மாதிரி நான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு சில செடிங்க நான் நட்டு வச்சுருக்கேன். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா மாமரம், இன்னொன்று பார்த்திங்கன்னா எலுமிச்சம் மரம், இன்னொன்று பார்த்திங்கன்னா வேப்ப மரம். அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்தது. அதுக்கப்புறம் பெரண்டெல்லாம் அங்கங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பட்ரோஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த பச்சை மிளகா செடி கூட பார்த்திங்கன்னா விதை போட்டிருந்தேன். அதில் நிறைய விதை வரவே இல்லை. ஒரே ஒரு விதை மட்டும் வந்திருக்குது. அது ஓரளவுக்கு நல்லா பெருசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இலையெல்லாம் சுருங்கி போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செடிங்களுக்கெல்லாம் அந்த சத்து குறைஞ்சி போச்சோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெர்மி கம்போஸ்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்டர் பண்ணி ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தது. இது நான் கேஷ் ஆன் டெலிவரி, நான் கையில் காசு கொடுத்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ கையில் காசு கொடுக்குறதுன்றது நம்ம யூபிஐ பேமெண்ட் கூட பண்ணலாம். பட் கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போல்லாம். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க காசை நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த வெர்மி கம்போஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த வெர்மி கம்போஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்தை நம்ம வீட்டிலே கூட தயாரிக்கலாம். ஒரு 45 to 60 டேஸில் பார்த்தீங்கன்னா இயற்கையாக நம்ம அந்த காய்கறி அந்த தோலெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நம்ம போட்டு அதுக்கப்புறம் இந்த மாட்டுச்சாணம் இதெல்லாம் போட்டு நம்ம செய்யலாம். பட் அந்தளவுக்கு நமக்கு தெரியாது, பக்குவம் இருக்காது. அதனால் நம்ம ஆல்ரெடி அறுவடை செய்யப்பட்ட நம்ம வெர்மி கம்போஸ்ட் இந்த மண்புழு உரத்தை நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். 5 கிலோகிராம் பேக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க. நீங்களும் தேடி பாருங்கள், நீங்களும் வாங்கி பாருங்கள். நான் வெரி ஃபஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்க அந்த கார்டன் ஏரியாவில் ஸோ செடிங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா கையில் கொஞ்சம் லேசாக அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு நல்லா சர்க்கிளாக நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு உரத்தை நல்லா தூவிடுங்க. ஸோ தூவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மண்ணை கொஞ்சம் தூவிட்டு நல்லா கொஞ்சம் கையை வச்சு அமுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை தெளித்து விட்டுடுங்க. இந்த மாதிரி என்கிட்ட இருக்க அந்த எல்லா செடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த மண்புழு உரத்தை நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டன் போட்டிருக்கீங்க, ஸோ இந்த மண்புழு உரம் போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சின்ன சின்ன பேக்கெட் கொண்டு விற்றாரு. ஒரு பேக்கெட் 30-40 சொல்லி விற்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 4-5 பேக்கெட் போட்டுட்டு ஒரு 200 ரூபாவோ 250 ரூபா வாங்கிட்டு போயிருந்தார். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு 5 கிலோகிராம் பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டால் நமக்கு அந்த காசு கம்மியாகும். நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கோ இல்லைனா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த வெர்மி கம்போஸ்ட்டை செடிங்களுக்கு தூவி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்ற பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே அந்த பட்ரோசஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே பூ பூத்துது. அதனால் இது போடுறதுனால நமக்கு அந்த செடிக்கு லாபமே தவிர நஷ்டம் கிடையாது. அதனால் நான் வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய செடிக்கெல்லாம் நான் வெர்மி கம்போஸ்ட் நான் போட்டிருந்தேன். இந்த வெர்மி கம்போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியெல்லாம் நம்ம இந்த செடிக்கு போடலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த செடி வைக்கிறப்பவே அந்த பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே நம்ம மண் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மண்ணில் ஒரு 30 to 40% இந்த வெர்மி கம்போஸ்ட்டையும் நம்ம சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு நம்ம செடியை புதைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணி ஊற்ற நம்மளோட செடியோட வளர்ச்சி நல்லாவே இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் இந்த வெர்மி கம்போஸ்ட்டை கலந்துக்கிட்டு அந்த தண்ணியை செடிங்களுக்கு ஊற்ற பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது பத்தாதுன்னு நம்ம செடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் இல்லைனா 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த செடியோட அந்த மேல்புறம் இருக்கும் இல்லையா, அந்த மேல்புறத்தில் கொஞ்சம் கையில் சுரண்டி விட்டுட்டு அந்த இடத்துல இந்த வெர்மி கம்போஸ்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை தூவிட்டு அதை நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தண்ணி தெளிக்க பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம செடிக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்குன்னு சொல்லி போட்டிருந்தது. இதில் நீங்கள் எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாம் தாண்டி நம்ம செடி வச்சுருக்கோம்னா அந்த செடி கூடவே தேவையில்லாத செடிங்க நிறையவே அது தானாக முளைக்குது. அந்த தேவையில்லாத செடிங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ நம்ம பிடுங்கி போட்டுடணும். அப்படி போட பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட சத்தெல்லாம் நம்ம செடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேவையுள்ள செடிக்கு போகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த தேவையில்லாத செடிங்க தான் நல்லா வளருது. இந்த புல் அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத ஏதோ பூச்செடி அந்த மாதிரிலாம் வளருது இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம தூக்கி போட்டுடுறது நல்லது. அப்போ அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா இருக்கிற சத்து எல்லாமே நம்ம வச்ச செடிங்களுக்கு போகும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு எல்லா செடியும் வேணும்னா வச்சுக்கலாம். பட் கச்சன்னு இருக்கும், நம்ம போயிட்டு பராமரிக்கிறது கஷ்டமாக போயிடும். அதனால் ஒரு சில செடிங்கள்லாம் தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சின்னதாக இருக்கப்பவே நீங்கள் பிடுங்கி போட்டுடுறது நல்லது. ஸோ நிறைய புல் அதுக்கப்புறம் தேவையில்லாத செடிங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னுடைய அந்த சின்ன கார்டனில் கூட நான் அது அப்பப்போ பார்த்தீங்கன்னா நான் பிடுங்கி நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கும் நான் அப்படி தான் பண்ணேன். அதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு லேசாக பள்ளம் தோண்டி அந்த செடி சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த வெர்மி கம்போஸ்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே மண் போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணியும் தெளிச்சுட்டு நான் வந்திருக்கேன். ஸோ செடி எப்படி
வளருதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் நான் செய்யலான்னு இருக்கேன். ஸோ என்னுடைய இந்த சின்ன கார்டனில் பார்த்தீங்கன்னா கொய்யா செடி, அதுக்கப்புறம் எலுமிச்சம் செடி, அதுக்கப்புறம் மாமரம், இந்த 3ம் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. அதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி எதையாவது போடலாம், வளருதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ கிடுகிடுன்னு வளராமல் மெல்லமாக தான் வளருது. ஸோ மாங்காய் செடியிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த இலெல்லாம் கூட வந்திருக்குது. இந்த கொய்யா செடியிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய புது புது இலைங்க வந்திருக்குது. எலுமிச்சம் செடியிலையும் பார்த்தீங்கன்னா இலைங்கள்லாம் வந்திருக்குது, வளராமல் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணேன். இதுக்கு நடுவில் நான் சும்மா வந்து தக்காளி விதைலாம் நான் போட்டிருந்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா வளர்ந்துருந்தது. நடுவில் மழைலாம் பெஞ்சதுனால அது கொஞ்சம் நல்லாவே வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறப்ப அது சாஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் நான் அதை புதைச்சி வச்சேன். அதுக்கப்புறம் வளரவே இல்லை, அது காஞ்சி போச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமையே நிறைய செடிகளும் வந்து முளைக்குது. அது கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ண தெரியல. அது நம்ம மண்ணில் வந்து கரெக்டாக நம்ம புதைச்சி அதுக்கு தேவையான அந்த உரமெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி செடி கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். அது கூட மிஸ் பண்ணியாச்சு. ஸோ வளர்ந்ததை வந்து காப்பாற்றிக்க மறந்துட்டேன். ஸோ இந்த பச்சை மிளகா செடி கூட அப்படி தான் வளர்ந்துருக்குது. இப்போ வந்து அதை காப்பாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து வளர்ந்து அதுலேருந்து பச்சை மிளகா வருதான்னு பார்ப்போம். ஸோ இது வரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ஒரு கார்டனராக தான் இருக்கேன். அதனால் இந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணி அதிலிருந்து பச்சை மிளகா வெளியில் கூட ரேட் கம்மியாக தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம கார்டனில் நம்ம செடியில் வந்து வளர்ந்த பச்சை மிளகான்னு சொல்லி நம்ம சமைக்கிறப்ப அந்த திருப்தி வேறவா இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பட் ரோஸ் எல்லாம் பூஜைக்கு வந்து நான் சாமிக்கு வச்சுருந்தேன். அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி நம்ம கார்டனில் விளையிற பூவு, நம்ம கார்டனில் விளையிற அந்த ஐட்டம்ஸை வச்சு நம்ம சமைக்கிறப்ப அந்த திருப்தி வந்து நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் நான் சொல்ல வரேன். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, எங்களோட இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா களிமண் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த களிமண்ணில் ஒரு சில செடிங்க தான் வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் களிமண்ணில் இந்த கொய்யா செடியெல்லாம் வளரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் வளருது, நீட்டுக்குன்னு வளருது. அது எப்படி அது வந்து மரமாகும்னு தெரியல எனக்கு. ஸோ இதெல்லாம் வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு அங்கே எந்த இடையூறும் இல்லாமல் மரமாகி அதை வந்து பராமரித்து நாளைக்கு அது பெருசானதுக்கப்புறம் வெட்டக்கூடிய அந்த நிலமை வராமல் இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து நம்மளோட திருப்திக்காக நம்ம முன்னாடி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால தேவையில்லாத செடிங்கள்லாம் வளரும்ன்றதுக்காக இப்போ நம்ம தேவையுள்ள செடியை நம்ம போட்டுட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ போயிட்டு நம்ம தேவையில்லாத செடியெல்லாம் நம்ம வந்து பிடுங்கி போட்டுடுறோம். இந்த மாதிரி இருக்கப்ப அங்கே தேவையில்லாத பாம்புங்க இந்த மாதிரிலாம் வர சான்சஸ் வந்து கம்மி தான். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நான் 2-3 தடவை அந்த கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாம்பு தோல் வந்து பார்த்துருக்கேன். அந்த பாம்பு தோல் மறுபடியும் அங்கேயே தான் வருதுன்னா அந்த இடத்துல பாம்பு இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லைனா வேற எங்கேயாவது பாம்பு வந்து இங்கே வந்து பாம்பு தோல் வந்து உரிச்சிட்டு போதா என்னன்னு தெரியல. இது வேற பயப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நிறைய செடிங்களாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வரவே முடியாது. உள்ளே போகிறதுக்கு பயந்து தான் போகணும். ஸோ இந்த ஏரியாவில் பாம்புங்களும் அதிகமாக இருக்குது. கடைசியாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பாம்புக்கு பல்லில் மட்டும்தான் விஷம், நம்ம மனுஷங்களுக்கு உடம்பெல்லாம் விஷம் போட்டு நச்சரிக்கிறாங்க. அவங்களோட தாட் ப்ராசஸ்ஸு, அவங்களோட அந்த பேச்சுங்க ஏச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு பாடாப்படுத்துது. அதுக்கு அந்த பாம்புங்க எவ்வளோ தேவலாம் இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தோட்டம் வச்சு மெயின்டைன் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பாம்பு பிரச்சனை இதெல்லாமே இருக்கும். கண்டிப்பாக வந்து அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம பக்குவமாக இருந்துக்கணும். ஸோ இந்த உரம் போட்டதுக்கப்புறம் செடியெல்லாம் எப்படி வளருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.